ஹாய் எவர்படி, அனைவருக்கும் கண்களுக்கு விருந்து கொடுக்க போகும் கூலி வெளியான அதிரடி அப்டேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. கூலி படத்துடைய படப்பிடிப்பு தலைவருடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை ஹை குவாலிட்டியில கொடுக்கணும் அப்படின்னு சன் பிக்சர் விரும்புறாங்களாம். உங்களுக்கே தெரியும், இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டி இருக்கு. சன் பிக்சர் ஆல்ரெடி பிஸ்னஸ்ல ஹாப்பி. இதனால இந்த படத்தை எவ்வளோ தரமா கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரமா கொடுக்கணும், எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்குங்க அப்படின்ற போல இப்போ சன் பிக்சர் லோகேஷுக்கு சொல்லியிருக்காங்களா. லோகேஷ் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. இந்த படத்தை ஐமேக்ஸ்ல வெளியிடுறாங்க, முன்னாடியே தெரியும். இப்போ PLF அந்த தரத்துலையும் வெளியிட போறாங்க. இதுக்கு கண்களுக்கு ஒரு அற்புதமான விருந்து அப்படின்னு சொல்றாங்க. கூலி படம் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை இன்னும் எகிர விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி படத்துடைய சிக்கிடு வைப் இன்னைக்கும் அதிர்வலை அடங்கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கிடு வைப்புடைய அதிர்வலையை அடக்கியது யாருன்னா நம்ம ஜெயிலர் 2 டைட்டில் டீசர் தான். இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலர் 2 டைட்டில் டீசர் அதிர்வலை அடங்கலை அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ கூலியினுடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டி இருக்கு. இன்னைக்கு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், லோகேஷ் கனகராஜ் அவருடைய பிறந்த நாள் மார்ச் 14. அதனால கூலி படத்துடைய டீசர் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றவங்க நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போ சன் பிக்சர் இந்த மாதிரி அதிரடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ கண்டிப்பா டீசரோ கிளீம்ஸோ ஏதோ ஒன்று அவருடைய பிறந்தநாள் என்று வெளியாகுது. மார்ச் 14ஆம் தேதி கிளீம்ஸ் வெளியானா ஏப்ரல் மாதம் கண்டிப்பா டீசர் வெளியாகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 50வது வருடம் ஆகஸ்ட் அன்னைக்கு எப்படியும் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அதுதான் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 50வது வருடத்துடைய ஒரு ஃபுல் ட்ரீட், ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லலாம். தலைவரின் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, திரை விரும்பிகள் அனைவரும் கொண்டாடும் வகையில இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இன்னைக்கு அடுத்தடுத்த அப்டேட்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சன் பிக்சர். ஏன்னா அடுத்தடுத்த 2 படங்கள், ஒன்று கூலி, இன்னொன்று ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா அதுக்கான அப்டேட்டும் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது, எத்தனை நாள் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 14 நாள் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்றாங்க. இது சென்னையில, அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் தேனி, இங்கே சுற்று வட்டாரங்கள்ல. இதுக்கு பிறகு செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போவாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கேரளா ஆடியன்ஸ்லாம் லக்கிங்க. தலைவர் எப்போதுமே அங்க தரிசனம் கொடுக்குறாரு. கேரளா ரசிகர்கள் ரொம்பவும் அற்புதமா தலைவரை வரவேற்கிறாங்க. உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்குதோ அதோட பல மடங்கு. நீங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்க வேட்டையன் படத்துல பார்த்துருப்பீங்க. ஜெயிலர் 2ல ஆல்ரெடி நம்ம சிவா அண்ணா இணைஞ்சிட்டாங்க. 14 நாள் அவங்களுக்கு கால் ஷீட் அப்படின்னு சொல்லப்படுது. மோகன்லால் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல இணையறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிவுட்ல மட்டும் இவ்வளோ நடிகர்களா அப்படின்ற போல நாம எதிர்பார்க்காத நடிகர்கள்லாம் இதுல இணையறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நெல்சன் அவர்கள் பூந்து விளையாட போறாங்க. ஜெயிலர் 2 ஒரு மரண மாஸ் காட்ட போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜீவா, நடிகர் ஜீவா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கல, அவரு மம்முட்டி அவர்கள் சொன்னதை பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது ஜெயிலர் படம் பார்த்தேன் நானு, என்னமா மரண மாஸ் காட்டுறாருப்பா, இப்படி திரும்பினா வெடி வெடிக்குது, இப்படி கை அசையல எல்லாம் பறக்குதுப்பா, அற்புதமான ஒரு முன்னெடுப்பு இது, தலைவர் இப்படியே போனார்னா விண்ணை முட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ட்ராக் அவருக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்கு அப்படின்னு நெல்சன் அவர்கள் பர்ஃபெக்டா தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு மம்முட்டி அவர்கள் சொன்னதா அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா எழுதி வச்சிங்க, ஜெயிலர் 2 அவ்வளவு அற்புதமா செதுக்குறாரு நம்ம நெல்சன் அவர்கள். நடிகர்களையே மிரள வச்சிருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். ரசிகர்களை ஈஸியா திருப்திப்படுத்துவாரு நம்ம நெல்சன். கண்டிப்பா கூலிக்கு போட்டி ஜெயிலர் 2 தான், இதை எழுதி வச்சிங்க. கண்டிப்பா கூலி எவ்வளவு அடிக்குதோ அதை விட அதிகமா ஜெயிலர் 2 அடிக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இளையராஜாவுக்காக அதிரடியாக ட்வீட் போட்ட தலைவர். பண்ணைபுரத்தில் ஹார்மோனியன் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது. சாமி, உங்களால் இந்தியாவிற்கே பெருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிக்க விட்டிருக்காரு.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே யாருடைய திறமையை பார்த்தாலும் உடனே பாராட்டுவதில்ல, குறை வைத்ததில்லை. அது சிறியவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பணம் இருக்குதா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவர் யாரா இருக்கட்டும், அவர்கிட்ட திறமை இருக்குதா, அவங்களை கூட்டு வாழ்த்துறதுல தலைவர் எப்போதுமே குறை வைத்ததில்லை. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறது எந்த படம், எந்த சீனு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பா உங்களுக்கு இதை சொல்றேன். ஓகேங்களா? யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. கூலி படம் நமக்கு கண்களுக்கு விருந்து கொடுக்க போகிறது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.